வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் முக்கிய பிரமுகரோடு நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, அரசியல் செயற்பாட்டாளர், சமூக செயற்பாட்டாளர் கலாநிதி ஜனகன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். 2 முறை தேர்தல் கேட்டீர்கள். உண்மை. இடையிடையே காணாமல் போகிறீர்கள். இப்பொழுது எந்த கட்சியில் இருக்கிறீர்கள்? ஆளுங்கட்சியில் இருக்கிறீர்களா அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கிறீர்களா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்களா அல்லது எதிர்க்கட்சிக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் தொடர்ச்சியாக அரசியல் இருக்கின்றேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், அரசியல் அப்படி என்று சொல்வது தேர்தலுக்கு சார்ந்த அரசியல், அந்த சமூக செயற்பாடு சார்ந்த அரசியல். என்னை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் இருந்தே சமூக செயற்பாடு சார்ந்த அரசியலை விரும்புகின்றேன். இன்று தேர்தல் களத்தில் கடந்த தேர்தல் பாராளுமன்ற களத்தில் கொழும்பு மாவட்டத்துக்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிருந்தேன். அதை தொடர்ச்சியாக எனக்கு அந்த கட்சியில் உடனடியாக உங்களுக்கு தெரியும் ஏற்பட்ட பிரச்சனை காலம் மனோகணேசனோடு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தொடர்ச்சியாக செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் நான் சுயாதீனமாக இன்று அரசியல் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட நபரும் கிடையாது, மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட நபரும் கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் எனது அரசியல் செயற்பாடுகள் எங்கள் மக்கள் சார்ந்ததாகவும் சமூகம் சார்ந்ததாகவும் தொடர்ச்சியாக செல்லும். ஆகவே அந்த செயற்பாடு நிச்சயம் தொடர்ச்சியாக செல்லும். அதேபோல் தேர்தல் வரும்பொழுது தேர்தல் கால அரசியல் என்னவாக இருக்கும் என்பதனை தீர்மானித்துக் கொள்வோம். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இருப்பது உங்களுடைய பிரச்சனையா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய மனோகணேசனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நேரடியான ஒரு அரசியல் பிரச்சனை காரணமாக அது அனைவருக்கும் தெரிந்த பிரச்சனையாக இருப்பதனால் அவருடைய ஆதரவு இல்லாத சார்பாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியில் என்னால் இடம் பெற முடியாத சூழ்நிலையோடு இருக்கு. ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு பதவியினை வழங்கியிருந்தார். அதைத்தானே மீண்டும் மனோகணேசன் அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அது மீண்டும் இடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டது. ஆகவே நிச்சயமாக அந்த சூழ்நிலை ஏற்படும் என்றால் தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை செய்கின்ற சூழ்நிலை அந்த கட்சியுடன் எனக்கு இருக்காது என்ற அடிப்படையில் தான் நான் சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு செயற்பாளராக இன்று நான் என்ன செய்கின்றேன், மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துகின்ற செயற்பாடும் அதே நாள் மக்களுக்காக அந்த அரசியல் செயற்பாடுகளை நான் தொடர்ச்சியாக செய்கின்றேன். இதே நேரம் உங்களிடம் ஒரு அரசியல் கட்சியும் இருக்கிறது, அதனுடைய செயற்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் அதை மறைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு பெரிதொரு அரசியல் செயற்பாட்டை செய்கிறீர்கள் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. அதாவது அரசியல் கட்சி என்றது பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல. ஆகவே இது அமைப்பு ரீதியான அரசியலாகத்தான் இருக்கின்றது. எல்லோருக்குமே ஒரு அரசியல் ஆதியாக இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாடு எல்லோருக்குமே பின்னணியில் ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பின் ரீதியாக நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டினுடைய அமைப்பின் ரீதியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் அது அரசியலுடைய நேரடியான தொடர்பா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற காலம் வரும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் எனது அரசியல், அதாவது இளைஞர்கள் கல்வி கற்றவர்கள் அரசியலில் இருக்க வேண்டும், அவர்கள் அரசியலில் அடிபட்டு செல்லக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ச்சியாக நான் இன்று 13 வருடங்களாக அரசியல் செயற்பாட்டலாகவும் சமூக செயற்பாட்டலாக நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒரு கட்டத்தில் வடக்கில் தேர்தலில் களம் கண்டீர்கள், இன்னும் ஒரு பக்கத்தில் மேற்கில் தேர்தலில் களம் கண்டீர்கள். அப்படி இருக்கையில் நீங்கள் இதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? 2 விடயம். நான் தமிழ் அரசியல், தமிழ் பேசும் மக்களை நோக்கி அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். ஆகவே இது தமிழ் பேசும் மக்களுடைய தேசிய ரீதியான அரசியல் என்ற அடிப்படையில் எனக்கு அது வடக்கா கிழக்கா தெற்கா அல்லது மேற்கா என்பதை விட தமிழ் பேசுகின்ற மக்கள் தேசிய ரீதியாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற, அதாவது பிரதேச ரீதிய அரசியலை கடந்து ஒரு தேசிய ரீதியான அரசியல் ஈடுபட வேண்டும் என்பது எனதுடைய நோக்கம், என்னுடைய அரசியல் பார்வையும் அதுதான். ஆகவே நான் அது வடக்கு கிழக்கு என்று தாண்டி இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு தேசிய அரசியல் என்ற அடையாளம் இருப்பதனால் எனக்கு பிரதேசங்கள் எனக்கு ஒரு பொருட்டாக காணப்படுவதில்லை. இல்லை, உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய சமூக செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கொள்கை என்பதையும் தாண்டி சமூகத்துக்கு எம்மால் எதை கொடுக்க முடியும் என்கிற ஒரு உன்னிப்பான ஒரு அவதானம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதை பற்றி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறீர்கள். அதன் காரணமாக இந்த பிரதேசம் என்பது எல்லாம் உங்களுடைய ஒரு பொருட்டாக தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்பொழுது ஒரு 40 கடந்த ஒரு 42 வயதாகத்தான் இருக்கும். ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட சொற்ப காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் ஒரு வர்த்தகராகவும் ஒரு நல்லதொரு நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கிற பொழுது நீங்கள் உங்களை பொதுமக்கள் நிராகரித்தார்கள் என்று கேட்டால் அவ்வாறும் இல்லை. தேர்தலில் உங்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 900 வாக்குகள் கொழும்பு மாவட்டத்திலே கிடைக்கிறது. அதுவே பெரிய விடயம். ஏனென்றால் கொழும்பில் எவ்வாறான ஒரு போட்டி நிலைமை காணப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் நீங்கள்
மக்களை நெருங்குவதற்கு ஏதேனும் வேறு ஏதேனும் மூலோபாய உத்திகள் பயன்படுத்துகிற ஒரு நோக்கம் இருக்கிறதா? இல்லை, அதாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் கால அரசியல், தேர்தலுக்கு பயன்படுத்துகின்ற வியூகங்கள் என்பது வேறு. அதுபோல் மக்களை நாங்கள் எங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய வியூகம் என்பது, நான் என்னை பொறுத்தவரையில் மக்களுடன் நான் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் சமூக சேவையாளராக இருக்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு தேர்தலில் போட்டி போடுகின்ற அனைத்து அரசியல்வாதிகளின் ஆளுமையான கருத்து அரசியலில் வந்து சமூக சேவையாக இருக்க வேண்டும். அந்த அரசியலை வந்து அவர்கள் ஒரு வியாபாரமாகவோ அல்லது தொழிலாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இலங்கையை பொறுத்தவரை பல அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தான் தொழில். ஆகவே அவர்கள் அதனை தொழிலாக பார்ப்பதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சமூகம் என்ற அதனுடைய சேவை என்றதை கடந்து தன் சார்ந்தவர்களை நோக்கிய அரசியலாக அவர் நகர்த்துகின்றார்கள். ஆகவே நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வேன், எனது வியாபார நிறுவனம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆகவே அரசியல் வந்து சமூகத்தோடு செயற்பாடாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் சமூக செயற்பாட்டினை நான் செய்வதனூடாக இன்று வரையும் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. என்னென்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போல் நான் வடக்கில் இருந்து அரசியலை கேட்டாலும் கணிசமான வாக்குகளை பெறுகின்றேன். அதுபோல் தெற்கில் நான் வந்து அரசியலில் மக்களிடம் நின்றாலும் நான் கணிசமான வாக்குகளை பெறுகின்றேன் என்றால், மக்கள் நீங்கள் சொன்னது போல் அவர்கள் என்னை மற்ற விடயங்கள் கடந்து ஒரு சமூக சேவையாளனாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவ்வாறானவர்களை நாங்கள் தேர்தலுக்கு அவர்களுக்கு பங்குபளிக்கணும் அல்லது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும் அல்லது அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றதை நான் கவனிக்கின்றேன். என்னை போன்ற அந்த எண்ணம் உள்ளவர்கள் மீண்டும் பலர் வர வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். அவ்வாறு மாற்றம் வரும் பொழுதுதான் எமக்கான இடம் பாராளுமன்றத்தில் கிடைக்கும். உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்பது. இந்த திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிற பொழுதே, நான் ஒரு ஊடகவியலாளராக பார்க்கிற பொழுது, இவரும் அரசியலுக்கு எப்போதாவது வருவார் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அது அப்படியே நிஜத்தில் நடந்து விட்டது. உண்மையில் இவ்வாறான செயற்திட்டங்களை உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக செய்கிறீர்கள் அல்லது உண்மையிலே ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு அடிப்படையில் இருக்கிறது? கல்விக்கு கரம் கொடுப்போம் என்பது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாக நான் செய்கின்ற விடயம். என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியினால் மாத்திரம்தான் ஒவ்வொரு நாடும் தன் முன்னேற்றத்தை காணும் என்பது உலகத்தில் நேரடியாக காணப்படுகின்ற உண்மை. இன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் என்ன, பல நாடுகளை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் என்ன, கல்வியில் முன்னேறும் பொழுதுதான் நல்ல சமூகம் கட்டமைக்கப்படுகின்றது. இலங்கையில் ஒரு பிரச்சனையை, நான் பிரதான பிரச்சனையை பார்க்கின்றேன். இலங்கையில் திருவாளர் கண்ணங்கராவினால் உருவாக்கப்பட்ட இந்த இலவச கல்வி என்பது ஒரு கேள்வி எனது மனதில் மத்தியில் இருக்கின்றது. என்றால், இலவச கல்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சமமாக இந்த கல்வி கிடைக்கின்றதா என்ற கேள்வி எனக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால், இன்று நான் 30 ஆண்டுகளுக்கு முதல் எவ்வாறு ஒரு பாடசாலைகளை ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாவட்டத்துக்கு, கொழும்பு மாவட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் போய் பாடசாலைகளை பார்க்கும் பொழுது எவ்வாறு அவர்களுடைய பௌதிக வளங்கள் இருந்ததோ அதே பௌதிக வளங்களால் இன்றும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் கொழும்பு போன்ற பிரதான நகரங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட பாடசாலைகளுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. அப்போ என்ன நான் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், ஒரு இலவச கல்வி என்று சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கல்வி வழங்குகின்ற திட்டத்தில், அந்த பௌதிக வளங்களை வழங்குகின்ற திட்டத்தில் எந்தவித சமத்துவத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இதனால் என்ன நடக்கின்றதுனால், குறிப்பிட்ட சமூகம் கற்ற சமூகமாக வெளியில் வருகின்றது. மற்ற சமூகத்துக்கு கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த சமூகத்தின் மேல் ஒரு கோபம் ஏற்படுகின்றது, இந்த நாட்டின் மேல் ஒரு கோபம் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை 70% இருக்கின்றது. கல்வியை முறையாக முழுமையாக பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 30% இருக்கின்றது. இந்த 70% சமூகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால், எதிர்காலத்தை தங்களுக்கு ஏற்றவாறு கட்டமைப்பதற்கு பிழையான வழிகளை தெரிவு செய்கின்றார்கள். அதுதான் இன்னைக்கு பார்க்கின்றீர்கள். அந்த வெளிப்பாடு தான் பாராளுமன்றத்தில் வெறும் 30% கட்ட சமூகம் இருக்கின்றது. அதனால்தான் பாராளுமன்றத்தில் அடிக்கடி கட்டவர்கள் வர வேண்டும் என்று சொல்லிக் சொல்கின்றோம். 70% இன்று அந்த நிலைமை. ஒரு காலத்தில் கட்டவர்களை ஆண்ட இந்த நாடானது, கட்டவர்கள் மூலம் ஆளப்பட்ட இந்த நாடானது இப்பொழுது எவ்வாறு மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால், கற்காத அல்லது பூரணமாக கற்றாத சமூகத்தினால் ஆள வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இதனூடாக நாங்கள் கற்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நாட்டை பூரணமாக பயன்படுத்த முடியாமல் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், இலங்கையில் பாடசாலை கல்வியானது அனைத்து மாவட்டங்களிலும் சரியான, அதாவது சமமான பகுதிய வளங்களுடன் வழங்கப்பட்டால் பாடசாலை கல்வியாவது முழுமையாக கற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்கலாம். அவ்வாறு உருவாக்குகின்ற சமூகத்தினூடாக மாத்திரம்தான் ஒரு நல்ல நாட்டினை கட்டிமைக்க முடியும் என்பதுதான் உண்மை. இதற்காகத்தான் இந்த கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற திட்டத்தை நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்து கூறி, ஒவ்வொரு பாடசாலைகளால் என்னால் முடிந்த அளவு உதவிகளை நான்
நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று தூண்டிக்கொண்டும் இருக்கின்றேன். இதனிடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சரும் கூட இந்த கல்வித்துறையில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்காக ஒரு குழுவினையும் இப்போது நியமித்திருக்கிறார். அதனுடைய செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 10ஆம் ஆண்டோடு முடித்துக் கொள்ளலாமா அல்லது ஏலவல் பாடத்திட்டத்துக்குள் செல்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு முறைமையை கையாளலாம் என்பது பற்றியெல்லாம் ஆராய சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இவ்வாறு ஒரு கல்வியில் ஒரு மறுசீரமைப்பு காலத்தின் கட்டாயம். நீங்கள் சொல்வது போன்று பாடசாலை கல்வி முறையில் அதிகளவான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அதனிடத்தில் கல்வி முறைமையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கட்டாயமாக வர வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த முறைமையில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த முறைமையை கையாளக்கூடிய பகுதிய வளங்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் இருப்பதா என்பதனை தெரிவு செய்துவிட்டு அல்லது தீர்மானித்து விட்டு அதனை வழங்கிவிட்டு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இந்த நாட்டிலே கணினி கல்வியினை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார்கள். அவ்வாறு அறிமுகப்படுத்த பொழுது கூட 12 ஆண்டுகளுக்கு முதலே நான் கூறியிருந்தேன், இந்த கல்வியை நீங்கள் கணினியை அறிமுகப்படுத்தும் பொழுது அனைத்து பாடசாலைகளுக்கும் கணினி மையம் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பாடசாலைக்கு கணினி மையமும் மற்ற இடங்களுக்கு கணினி மையம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தாமல் ஒரு கணினி பாடத்தினை ஒரு பாடமாக கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் அனைத்து வளங்களும் அனைத்து பாடசாலைகளும் வழங்கிவிட்டு செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவ்வாறு செய்யப்படவில்லை. மஹிந்தோதய திட்டம் உருவாக்கப்பட்டது. மஹிந்தவின் காலத்தில் மஹிந்தோதய திட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற தம்மிக்க பெரேரா உட்பட அவருடைய அனுசரணையில் தான் இந்த மஹிந்தோதய திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும். ஆனால் தம்மிக்க பெரேராவுடைய கருத்தின் அடிப்படையிலே அன்று எவ்வாறு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அந்த மஹிந்தோதய திட்டமானது மகா வித்தியாலயங்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த மகா வித்தியாலயங்களில் ஏற்கனவே கணினி மையங்கள் வழங்கப்பட்டிருந்தன, அரசாங்கத்தில் வழங்கப்பட்டன. அந்த பாடசாலைகளுக்கு மேலதிகமான ஒரு கட்டடத்தை வழங்கி அதற்கு ஒரு கணினி மையத்தை வழங்கினார்கள். இதனுடைய பின்னணி என்ன மீண்டும் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் கணினி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரம் கணினி கல்வியில் வெளியில் வர வேண்டும். கற்று தொழில்நுட்பவியலாளர்கள் வர வேண்டும். மற்றவர்களுக்கு அது செல்லக்கூடாது என்ற ஒரு கபட திட்டம் ஒன்று அங்கே காணப்பட்டதான். தேசிய பாடசாலை கல்வி கற்பவர்கள் அது கிடைக்கவில்லை. தேசிய பாடசாலைகளுக்கு கூட கிடைத்தது. அது கீழ் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு அது கிடைக்கவில்லை. ஆகவே இந்த ஒரு திட்டத்தை அங்கு அவர்கள் முன்னகர்த்தியிருந்தார்கள். ஆனால் இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சொல்லுகின்ற இந்த பாடத்திட்டங்களில் புது விடயங்களை, அதாவது இந்த வொகேஷனல் ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை உள்வாங்கப்பட்டால் அதற்கான கருவிகள், அதற்கான பரிசோதனை கூடங்கள் அனைத்து பாடசாலைகளுக்கு இருக்குமா என்ற கேள்வி எனக்கு ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்பட்டால் தான் அந்த பௌதிக வளங்கள் வழங்கினால் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை மாற்றங்களும் இளைஞர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? குறிப்பிட்டு மீண்டும் அந்த ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு குறிப்பிட்டவர்களுக்கு இந்த மாற்றங்களிலால் நிச்சயமாக பயனடைவார்கள். 70% பயனடைய மாட்டார்கள். ஆகவே மீண்டும் ஒரு குறிப்பிட்டவர்களை நோக்கிய கல்வி மாற்றம் என்றால் அதனை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன். அனைத்து மக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்குமான கல்வி மாற்றம் என்றால் அதனை நான் ஆதரிக்கின்றேன். அவ்வாறான ஒரு திட்டம் அரசாங்கத்தில் இருப்பதாக உணர்கிறீர்களா? கல்வியை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள், நல்ல விஷயம் தான். கல்வியில் முறைமையில் மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள், நல்ல விடயம். ஆனால் வளங்களை வழங்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள் என்ற கேள்வியை மட்டும் மீண்டும் வைக்கின்றேன். ஆகவே அவர்களிடம் அதனை மாற்ற வேண்டும் என்ற திட்டம் இருக்கின்றது. இல்லை, ஜனாதிபதி இப்பொழுது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். ஹுவாவி நிறுவனத்தினுடைய முக்கியமான, அதாவது 2ஆம் கட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரதிநிதி அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதிலும் டிஜிட்டல் கல்வி முறை குறித்து அவருடைய கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக. ஏனென்றால் டிஜிட்டல் கல்வி முறை என்பதுதான் இனி வரக்கூடிய மாணவர்களுக்கும் இனி வருகின்ற உலகமும் பார்க்க போறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது செய்கின்ற இந்த கல்வி மாற்றங்கள், கல்வி திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடியவனை. ஏனால் பொதுவாக ரணில் விக்ரமசிங்க மீது தனிப்பட்ட ரீதியாக அல்லது அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் சில காணப்பட்டாலும் அவருடைய இந்த முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இதனை அவர் மற்ற நாடுகளில் இன்று முன்னேற்றத்துக்கு என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ அவற்றை ஒரு தன்னிச்சையாக செயற்படுத்த முயற்சிக்கின்றார். ஆகவே அந்த முயற்சியை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆகவே அவருடைய அந்த முயற்சி நிச்சயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த மீண்டும் நான் முன்வைக்கின்றது, அந்த முயற்சி அனைத்து மாணவர்களுக்கும் எந்த சமத்துவ பாகுபாடு இல்லாமல் அனைத்து மாணவர்கள் என்று சொல்வது இன மக்களுக்கு, அதாவது அனைத்து மொழியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து வகை பாடசாலைகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது. இதனை உறுதிப்படுத்துறதுக்கு அந்தந்த பிரதேச அரசியல்வாதிகள் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கல்வித்துறையில் ஒரு முன்னோடி, அதில் ஒரு வெற்றி கண்டு ஒருவர் என்பதனால் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது இலங்கையில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் தனியார் ரீதியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதனத்தில் அதற்கு எதிர்ப்பு முன்வைக்கப்படுகிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? மருத்துவக் கல்லூரிகள் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சைட்டமும் அந்த பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. அதாவது என்னை பொறுத்தவரையில்
இன்று தனியார் பாடசாலைகள் அல்லது தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சாராருக்கு இலவச கல்வி கிடைக்க போகிறது பல்கலைக்கழகங்கள் செல்லும் பொழுது, மற்ற இன்னொரு சாராருக்கு அவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களோ அரசு சார்ந்த தனியார் கல்வி நிறுவனங்களையோ பணத்தை கட்டி கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் இங்கே இருக்கிற மிக பாரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இம்போர்ட்டிங் எஜுகேஷன் அப்படி என்ற விடயம் இருக்கிறது. அதாவது இறக்குமதி செய்கின்றோம், கல்வியை இறக்குமதி செய்கின்ற ஒரு வீணா போன என்று சொல்லலாம் ஒரு நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. இதற்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னவென்று நடக்கின்ற சொன்னால் வெளிநாட்டு கல்விகளை நாங்கள் உள்நாட்டுக்கு கொண்டு வருகின்றோம். இது முதல்ல தடை செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டில் வெளிநாட்டு கல்வியை உள்நாட்டில் கொண்டு வந்து அதனை வழங்குகின்ற திட்டத்தை தடை செய்தால் மாத்திரம்தான், அல்லது அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக எமது நாட்டினுடைய பணம் வெளிநாட்டுக்கு செல்வது தடுக்கப்படும். நாங்கள் வெளிநாட்டிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க படிப்பாங்க என்றதை விட முதல்ல அது இரண்டாவது கட்ட விஷயம். முதல்ல இந்த நாட்டிலிருந்து பெரிய அளவு பணம் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு செல்கின்றது. இங்க இருக்கிற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது ஒரு பக்கமாக இருக்கலாம். ஆனால் இங்க இருக்கின்ற மாணவர்களே வெளிநாட்டு கல்வியை நம்பி இன்று O level இருக்கலாம், A level இருக்கலாம், ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து பல்கலைக்கழக எஜுகேஷன் வரையும் அதுக்கு மேலேயும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை நம்பி நாங்கள் செயற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதனை நாங்கள் நிறுத்திவிட்டு முழுமையாக நிறுத்த வேண்டும் நான் சொல்லுகின்றேன். இது எனது நிறுவனத்துக்கும் பாதிப்பாக இருந்தாலும் கூட நான் சொல்லுகின்றேன் இது தடை செய்யப்பட வேண்டும் என்று. நிறுத்திவிட்டு என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் செயற்படுவது போல் செயற்பட வேண்டும். எவ்வாறென்றால் அந்த பல்கலைக்கழகங்கள் இன்று 17 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்கின்றது. இந்த 17 ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் இண்டிபெண்டனாக செயற்பட வேண்டும் என்று ஒரு அமைச்சு கீழே இயங்குகின்றது. இவற்றை நாங்கள் சுயாதீனப்படுத்த வேண்டும். சுயாதீனப்படுத்திவிட்டு இங்கு செல்கின்ற மாணவர்கள் இலவசமாக செல்கின்ற மாணவர்கள் மெரிட்ல போவார்கள். அவர்களுக்கு இலவச கல்வி. அதில் நாங்கள் தடை போடாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்களை ஜேவிபி போன்றவர்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இலவசம் இருக்கும். மற்றவர்களுக்கு இதே பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழக தொடர்பு ஏற்படுத்தி அந்த பல்கலைக்கழகங்களுடைய கற்க நெறிகளை அந்த தனியார் பல்கலைக்கழகம் ஊடாக வழங்க வேண்டும். ஆகவே இங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே செல்பவர்கள் இலவசமாக கற்றுக்கொள்வார்கள். இந்த தனியார் நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்கள் கற்றுக்கொள்வார்கள். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து கற்றுக்கொள்ளாமல் எமது நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கற்க நெறிகளை பற்றி கற்றுக்கொள்வார்கள். இதனால் 2 விடயம் நடக்கும். ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் எல்லோருக்கும் சமனான கல்வி வழங்கப்படும். ஒரு ஆளுக்கு வெளிநாட்டு கல்வி, இன்னொரு ஆளுக்கு இலங்கைக்கான கல்வி வழங்காமல் எல்லோருக்கும் சமமான கல்வி வழங்கப்படும். ஒரு ஆள் இலவசமாக கற்றுக்கொள்வார், அவர் மெரிட்ல வந்திருப்பார், மற்றவருக்கு பணத்தை கட்டி படிப்பார். இந்த ஒரு முறை ஏற்படும். 2வது விடயம் என்னவென்று சொன்னால் இன்று நாங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் என்ன செல்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு தொகையினை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நிறுத்திவிட்டு அவற்றை இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கலாம். அவ்வாறு வழங்கினால் அந்த வருமானத்தை வைத்து இந்த இலவச மாணவர்களுக்கு அந்த கல்வியை வழங்க முடியும். எப்படி வழங்குவார்கள்? இப்பொழுது அவர்களும் பாடத்திட்டங்களை பணத்துக்கு தானே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாக இருக்கலாம், கிளனி பல்கலைக்கழகமாக இருக்கலாம். நீங்கள் மேலதிகமாக வெளிவாரியாக ஒரு பாடப்படிப்பை தொடர வேண்டுமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் அதான் சொல்கின்றேன். அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்று வெளிநாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு பணத்தினை வழங்குவதை விடுத்துவிட்டு அதனை இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கினாலே அது போதுமானது. ஏனென்றால் இன்று வெளிநாட்டுக்கு செல்கின்ற பணத்தை நாங்கள் நிறுத்தி விடலாம். ஒரு விடயம். 2வது விடயம் எல்லாருக்கும் சமான கல்வி கிடைக்கும். இன்று நாங்கள் தனியார் கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய யூகே நாட்டிலேயோ அல்லது கனடாலேயோ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை இங்க வழங்குவதனூடாக எமது கல்வி நிறுவனங்களை நாங்கள் கீழ் நோக்கி நகர்த்துகின்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கற்று வந்தவன். நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கற்றிருக்கும் பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய ரேங்கிங் 3000 இருந்தது. இன்று 500 கிட்ட வந்திருக்கு. ஆனால் 3000 இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மொனாஷ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு மொனாஷ் யூனிவர்சிட்டி இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வச்சுக்கொள்வோம். தனியார் கல்வியை ஓப்பன் பண்ணுறீங்க. இதுதான் இன்று இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அவ்வாறு மொனாஷை ஆரம்பித்து விட்டால் இப்பொழுது நான் இலங்கை கொழும்பு மாவட்டத்தில் 200 மாவட்டத்தில் ரீதியாகவே 200 மாணவர்கள் உள்ளே வந்து நான் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டேன். ஆனால் எனக்கு இன்று பல்கலைக்கழகத்துக்கு மெரிட்ல வராத ஒரு மாணவன் காசை வைத்துக் கொண்டு மொனாஷில் போய் படிக்கிறான். மொனாஷில் இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய கிளையில் படிக்கிறார்னு வச்சுக்கொள்வோம். இப்பொழுது நானும் அவரும் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகின்றோம். யாரை அவர்கள் முதலெடுப்பார்கள்? மொனாஷில் படித்தவனே முதலெடுப்பார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி ரேங்கில் அதிகமாக இருக்கிற யூனிவர்சிட்டி. நான் ஒரு மெரிட்டில் படித்து வந்தவர். ஆனால் எனக்கு 2வது இடம் தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். நாங்களே என்ன செய்கிறோம்? எங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய தரத்தை நாங்களே குறைத்து விடுகின்றோம்.
ஆகவே முதல்ல என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டிற்கு வர நிறுவனத்தை நிறுத்திவிட்டு எமது யூனிவர்சிட்டி தரத்தை கூட்டுற வேலையை நாங்கள் செய்ய வேணும். அவ்வாறு நாங்கள் யூனிவர்சிட்டி தரத்தை இன்றைக்கு 500க்கு வந்துட்டோம், நாங்கள் நாளைக்கு 300க்கு வந்துடலாம். இல்லை, ஒரு மருத்துவக் கல்லூரி அல்லது மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவத்துறையில் இலங்கையில் இருக்கிற கல்வி முறையை விட வெளிநாட்டில் இன்னும் மேம்பட்டதாக இல்லை, அவ்வாறு இல்லை. காரணம் நான் என்னென்னு சொல்லுகின்றேன். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டாக்டர்ஸை வந்து யூகேயில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் கவுன்சில் வந்து எந்த விதமான காசும், அதாவது எந்த விதமான தடையிலும் இல்லாமல் அவர்கள் நேரடியாக ரெஜிஸ்டர் பண்ணி அவர்கள் எக்ஸாம் செய்துவிட்டு நேரடியாக ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரைனிங்குக்காக வரலாம். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய கல்வி தரமானது உலகத்தரத்தில் இருக்கின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் இதே ஆப்பர்ச்சுனிட்டி பங்களாதேஷிலிருந்து வர மாணவர்களுக்கு கிடைக்காது. இதே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு யூகே போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வழங்காது. ஏன் இலங்கைக்கு வழங்குகின்றன? காரணம் என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலிருந்து வழங்கப்படுகின்ற கல்வி திறமையானது அந்த நாடுகளில் வழங்குகின்ற கல்வி வளங்களுக்கு ஈக்குவலாக இருப்பதனால் தான் இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் கற்ற மாணவர்களுக்கு அந்த நாடுகளில் இலவசமாக அல்லது அவருடைய பேமெண்ட்டில் ட்ரைனிங் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே அவ்வாறான கருத்து அல்ல. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய தரம் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய சில முறைமைகளையும் உள்வாங்காமல் இருக்கின்றோம் என்றதுதான் தப்பே ஒழிய தரம் என்பது அதிகூடியத்தான் இருக்கின்றது. இப்பொழுது பெட்டி கேம்பஸ் பலத்த சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தது. இப்பொழுது மீண்டும் உரிய தரப்புடன் என்பது கையளிக்கப்பட்டிருக்கிறது. பெட்டிகுலோ கேம்பஸை பற்றி எனக்கு முரணான ஒரு செயற்பாடு இருக்கின்றது. இது வந்து பெட்டிகுலோ கேம்பஸை மாத்திரமல்ல, பண்டாரநாயக்க சர்வதேச மையத்தில் இருந்து இடத்திலிருந்து நான் கூறுகின்றேன். காரணம் என்னென்றால் அவருடைய அங்கே நடக்கிற கற்கைகள் பற்றி இல்லை அந்த உங்களுக்கு தெரியும், பண்டாரநாயக்க சர்வதேச நிலையம் என்பது ஜப்பானுடைய ஆதரவுடன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய பெரும்பளவு வருமானத்தினை யாருக்கு செல்கின்றதுன்னு சொன்னால் அதில் கிடைக்கிற வருமானம் யாருக்கு செல்கின்றால் சந்திரிகா பண்டாரநாயக்கருடைய ஃபேமிலிக்கு தான் செல்லும். ஆகவே அந்த பிரதேசம் ஆற்ற பிரதேசம் அரசாங்க பிரதேசம். அதுக்கு ஃபண்டை கொடுத்தது யார்? ஜனாதிபதி ஜப்பான் போன்ற நிறுவனம், ஜப்பான் நிறுவனம் வழங்கியது. ஆனால் அதனை முகாமைப்படுத்தி அதனை வைத்திருக்கின்ற அந்த பொறுப்பு யாரிடம் சென்றிருக்கிறது? சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையிலான அவையுடைய ஃபேமிலிக்கு, அந்த குடும்பத்துக்கு செல்கிறது. ஆகவே ஒரு அரசாங்க பொது சொத்து ஒரு கட்டத்தில் தனியாருடைய வருமான சூழல் மூலமாக மாறுகின்றது. அதுபோலதான் ஹிஸ்புல்லா அவர்களுடைய நிலத்தை பொறுத்தவரை அது அரசாங்க நிலம், அவருடைய சொந்த நிலம் கிடையாது. அதனை இன்னும் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நன்கொடையாளர் நன்கொடை கொடுத்திருக்கின்றார். அந்த நன்கொடையை அந்த நன்கொடை இன்று எப்படி மாற்றப்பட்டது? இந்த தீர்ப்பின் மூலம் என்ன வந்திருக்கு? அது பொது உடைமையாக மாற்றப்படவில்லை, ஒரு தனியார் உடைமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று பல பிரதேசங்களில் மத்தளை ஏர்போர்ட் கூட அப்படி மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசாங்க காணிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்கள் பொது உடைமையாக்கப்படாமல் அது மீண்டும் ஒரு தனியார் குடும்பங்களுக்கு மாற்றப்பட்டது சொன்னால் அவற்றினூடாக நீங்கள் உண்மையான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்க காணியை நீங்கள் கூறுவது அவர்கள் பணம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கவில்லை. அந்த இடம் அரசாங்கத்தினா அதனால் தானே டெர்சரி வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் முதல் உருவாக்கப்பட்ட நேர்மையான நோக்கம் என்ன? டெர்சரி வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷனுடைய ஒரு டிவிசி, ஒரு டெர்சரி டிவிசி டெர்சரி எஜுகேஷன் கவுன்சில், அவங்க வந்து தனி அத்தாரிட்டி, டிவிசி வந்து டிவெக் வந்து அவங்க வந்து அதை வந்து உருவாக்கி அங்கே ஒரு வொகேஷனல் எஜுகேஷனை விடிஏ வொகேஷனல் எஜுகேஷன் அத்தாரிட்டி வந்து அங்கே வந்து தாங்கள் ஒரு ப்ரோக்ராமை சேர்ந்து செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். பிறகு அது செய்ய முடியாது என்று அது மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே என்னுடைய வாதம் என்னவென்று சொன்னால், நல்லது விடயங்கள் ஒரு தனியார் என்னுடைய பணத்தில் நான் கட்டிட்டேன் என்று சொன்னால் அது எனக்கு சொந்தம். அரசாங்க நிலத்தை பயன்படுத்தி நான் வேறொரு அதுக்கு ஒரு நன்கொடையாளரை எடுத்துட்டு வந்து இது மக்களை காட்டி நான் செய்திருப்பேன் என்று சொன்னால் அது மக்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் நிர்வகிக்கலாம், பிரச்சனை இல்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கு சொந்தம் என்ற இடத்துல தான் பிரச்சனை வருகிறது. இந்த தீர்ப்பு அவருக்கும் அந்த மகனுக்கும் சொந்தம் என்று முடிந்துவிட்டது. ஆகவே இது அதாவது ஒரு அரச நிலம், நன்கொடையாளரால் உருவாக்கப்பட்ட கட்டிடம், அது ஒரு தனியாரிடம் போய் சென்று விட்டு சொன்னால் அங்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆகவே இதனை ஹிஸ்புல்லா அவர்கள் கூட, நான் ஏற்கனவே ஒரு முறை அவரோட பேசும்பொழுது கூட குறிப்பிட்டிருந்தேன், இதனை உண்மையிலேயே பெட்டிகுலோ கேம்பஸினை வந்து அதனை ஒரு கல்வி நிறுவனமாக வொகேஷனலாக மாற்றி, உங்களுக்கு தெரியும் இலங்கை என்றது சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு இடம். அதிலேயும் கிழக்கு மாகாணம் என்பது மிக முக்கியமாக சுற்றுலாத்துறைக்கு அதிகமான இடம். இதனை சுற்றுலாத்துறையை ரிசர்ச் பண்ணுகின்ற ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றம் செய்யுங்கள்.
அதுக்கு ஸ்ரீலங்காவுடைய அதாவது சுற்றுலா அமைச்சுடன் இணைந்து கொண்டு வொகேஷனல் அமைப்பை இணைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தினுடைய இணைப்புடன் அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அவரும் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அவ்வாறு உருவாக்கப்பட்டால் அது ஒரு இந்த நாட்டுக்கு பிரயோசனமாக வரும் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இன்று அவர் தான் நினைத்ததை மாத்திரம் அங்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது மக்கள் எந்த அடிப்படையில் அதுக்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள் என்ற கேள்வி ஏற்படுகின்றது. ஆகவே தனியார் நிறுவனங்களை தனியார் உருவாக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கங்களாலும் அரசாங்க நிலங்களாலும் அல்லது மக்களுடைய தேவைக்காக ஒரு நன்கொடையாக வழங்கப்படுகிற விடயங்கள் தனியாருக்கு செல்லக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். ஆகவே நிச்சயம் இன்றும் இதனூடாக நான் கிஸ்மில்லா அவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த சந்தர்ப்பத்தையாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதனை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தி இந்த நாட்டில் எமது பிரதேசங்களில் அந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு பொது உடைமை அடிப்படையில் இது செல்ல வேண்டும். இது தனியார் மயப்படுத்தப்பட்டு நிச்சயமாக செல்லக்கூடாது என்பதில் எனது கேள்வியாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நோட் சோர்ஸ் கேம்பஸை கூட நான் சொல்லுகின்றேன். இங்கே இருக்கிற வட்டக்குழியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அந்த பிரதேசம் கூட ஒரு தனியாரின் மூலம் இல்லாமல் ஒரு அமைப்பினூடாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்க ஒரு பொது உடைமையாக மாற்றப்பட்டு இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக அது மாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அரசியல் ரீதியாக பேசுவதற்கு பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் நீங்கள் குறிப்பாக எமது கடந்த நேர்காணல் பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறாது என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருந்தது. அது கடைசியில் நிஜமாகிவிட்டது. பொய்த்து போகவில்லை உங்களுடைய வார்த்தை. இப்போது பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் வருமா வராதா என்கிற கேள்வி 2025 இருந்தாலும் இப்பொழுது அதில் தேர்தல் முறை மாற்றம் பற்றி பேசுகிறார்கள். நிறைவேற்றுத்துறை ஒழிப்பு தொடர்பில் பேசப்பட்டு வருகிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலே நான் கடந்த ஜனவரி மாதம் அதிர்வில் கலந்து கொண்டு நான் குறிப்பிடும் பொழுது இந்த உள்நாட்டு அதாவது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வராது என்று நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான பல்வேறு அடையாளங்கள் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல் வரவில்லை. பலர் இல்லை இது கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் ஜாப்பின் அடிப்படையில் அதனை பிற்போட முடியாது, ஆகவே அதுக்கு ஒரு ரெஃபரண்டம் வேணும் என்று கூறியிருந்தார்கள். இப்போ நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். இலங்கையினுடைய ஜாப் என்பது ஓட்டையான ஜாப்பு. இந்த யாப்பு திருத்தி நிரம்ப பச்சு இருக்கிற ஜாப்பு. ஆகவே எந்த இடத்துல ஓட்டை இருக்கு எந்த இடத்துக்கு ஓட்டை இல்லை என்று கூட கிணவருக்கு தெரியாது. ஆகவே இந்த ஜாப்பினை வைத்துக்கொண்டு நாங்கள் சில விடயங்களை நாங்கள் வென்று விடலாம் என்று நீதிமன்றத்துக்கு போவதற்கு கூட எல்லோரும் யோசிப்பார்கள். ஆகவே இதனை புரிந்து கொண்டிருக்கிறவர் நான் இந்த நாட்டில் இப்போது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க என்பவர் பலர் அவரை ஒரு குள்ளநரியான ஒரு அரசியல்வாதி என்று சொல்வார்கள். சிலர் சாணக்கியத்தனமான அரசியல்வாதி என்று சொல்வார்கள். அவற்றை எல்லாத்தையும் கடந்து அவரிடம் இருக்கக்கூடிய பண்பு என்னவென்று சொன்னால் தனக்கு கிடைச்ச பதவியை விட்டே கொடுக்க மாட்டார். அது கட்சியினுடைய தலைமையாக இருக்கலாம், எந்த இருந்தாலும் இறக்கும் வரையும் தனது பதவி என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளில் மிகவும் ஆணித்தரமான அரசியல்வாதி, உலகிலேயே சிறப்பான அரசியல்வாதின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், அவருடைய கட்சியில ஆட்சியே இல்லாமல் போனாலும் கட்சி ஒருவாறு தக்க வைத்துக் கொண்டு ஆனால் ஆட்சியை பல முறை அவர் முடியவில்லை. ஆனால் அதுதான் பிரச்சனை. அதாவது அதை இங்க கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வந்துட்டா பிடித்து விடுவார். ஆகவே இவருக்கு இந்த முறை அவரை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை அவரிடம் கையில் இருப்பதனால் அவற்றை விடமாட்டார். அதுக்காக மேக்சிமம் போராடுவார். ஆகவே அந்த இடத்துல நான் சொன்னேன், அதுக்கு அவருடைய அந்த பண்பை வாய்த்து வைத்துக் கொண்டும் அதற்கு சூழல் இருக்கக்கூடிய அடையாளத்தை வைத்துக் கொண்டு சொன்னேன், நிச்சயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வராது என்று. இப்பொழுதும் சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடப்பட்டு 2026ஆம் ஆண்டு வரையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. 2026 வரையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அணியினர் இன்று ரணிலை எதிர்த்தாலும் அவர்களுக்கு இந்த 2026 என்பது ஒரு பெரிய ஆசையான விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆசை வார்த்தைகளை ரணில் விக்ரமசிங்கருடைய கூட்டணியினர் அது ரணில் விக்ரமசிங்க குழாமினர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மக்களுடைய தீர்ப்பு வேணும் என்று கேட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக மீண்டும் சொல்கின்றேன், ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அண்மையில் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மாறாக ஜனாதிபதி முறைமையே இல்லாமல் ஒழிக்கின்ற திட்டங்கள்தான் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த முயற்சி இருக்கிறது, ஆனால் அது பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும். இவை சாத்தியமா? நிச்சயமாக சர்வதேச வாக்கெடுப்பை போக வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று மீண்டும் சொல்லுகின்றேன். ஏனென்று சொன்னால் அதுதான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்று சொன்னால், எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சில இடங்களில் எங்களுக்கு சர்வதேச வாக்குரிமை வேண்டும் என்று ஆணித்தரமாக சொன்னாலும் அதனை தாண்டி செல்லுகின்ற ஒரு செயற்பாட்டும் அதனை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை.
இதனைத்தான் முதல் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் பலர் வந்து வாதிட்டார்கள். இல்லை, சர்வசர வாக்குரிமை இல்லாமல் அவருடைய பின்னாலுக்கு போட முடியாது, மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று வாதிட்டார்கள். அதே போல் இந்த பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் எலெக்ஷனை பின்னுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு சர்வசன வாக்குரிமை தேவைப்படலாம் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதனை இல்லாமல் பண்றதுக்கு நாங்கள் அதனை வாய்ப்பினை உச்ச நீதிமன்றத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் 22வது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் பண்ணப்பட்டிருக்கபடியா அதனை பயன்படுத்தி கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் அதனை முயற்சிக்கின்ற ஒரு வாய்ப்பும் காணப்படுகின்றது. அதை தாண்டிய சில விடயங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினரும் தெரியும், அதே போல் ஆளுங்கட்சியினர் உள்ளருக்கும் தெரியும். இதனை அவர்களுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்த போறார் என்று தெரியும். ஆனால் இதை விட மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் யார் ஆட்சி செய்தாலும் ஒன்று என்பதனை அவர்கள் தெளிவாக வைத்திருக்கின்றார்கள். ஆகவே மக்களும் இந்த இடத்தில் பெரிய அளவு ஒரு நீங்கள் அரசியல்வாதிகளாக இதை பற்றி பேசுகின்றார்கள், ஊடகவியலாளர்களாக இதை பற்றி பேசுகின்றார்கள். மக்களை பொறுத்தவரையில் இதை பற்றி பேசவில்லை. ஆகவே சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை ரணில் விக்ரமசிங்க சரியாக புரிந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது ஆடுகின்ற ஆட்டம் 225 பேரை வைத்தல்ல, அனைத்து மக்களை வைத்து ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கின்றார். ஆகவே அந்த ஆட்டத்தில் நிச்சயமாக சொல்கின்றேன், இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பினை அவர் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே 2024 எலெக்ஷனை இல்லாத ஆண்டாக கடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் முறைமையில் மாற்றம் வரலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2025 ஆகஸ்ட் வரை அவர்களுக்கான அந்த செல்லுபடி காலம் இருக்கிறது, 5 ஆண்டுகளுக்கு. என்றால் 2020 ஆகஸ்டில் தான் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது. சரி, அது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆனாலும் மக்கள் மத்தியில் நீங்கள் கூறுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் அதில் சில இடங்களில் சந்தேகம் இருக்கிறது. என்றால் சில அரசியல் கட்சிகள் இப்பொழுது எதிர்க்கட்சியில் கொஞ்சம் பலம் பெற்று வருகிற ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. என்றால் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற சந்தர்ப்பத்தில் இருந்த செல்வாக்கோடு இன்னும் இருக்கிறார் என்று கேட்டால் அப்படி இல்லை. இப்பொழுது கொஞ்சம் வீழ்ச்சியடைந்து மீண்டும் பொருட்களுடைய விலையேற்றம், அதில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அதில் இன்னும் பல்வேறு சொல்லனா துயரங்களை அவர்கள் நாளுக்கு நாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில் மக்களுடைய ஒரு கிளர்ச்சி மீண்டும் வராது என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, இவ்வளவு காலமாக குழு ரீதியான போராட்டங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில குழுக்களை உருவாக்கி போராட்டங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். வடகிழக்கில் கூட நீங்கள் நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் இன்று தமிழ் தலைவர்கள் போராட்டங்களை இந்த நீதிபதியினுடைய பிரச்சனையின் காரணமாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்கள். அது கூட தோல்வியில் தான் முடிந்துவிட்டது. ஆகவே அதுபோல் இன்று அவர்கள் அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இன்று வெறும் ஹர்த்தாலை அறிவித்திருக்கிறார்கள். ஹர்த்தால் என்று சொன்னால் என்ன, அது வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது முஸ்லீம்கள் தமிழர்கள் இணைந்து கொண்டு செய்வோம் ஏனென்றால் முஸ்லீம்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே ஹர்த்தாலாக இருப்பார்கள். ஆகவே அந்த ஹர்த்தாலை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல் இலகுவாக வணிகத்தில் இருக்க வணிகத்துறையினரை அழைத்து நீங்கள் இதனை மூடிவிடுங்கள் என்றால் மூடிவிடுவார்கள். மக்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்களை பெருந்திரளாக திரட்டி இன்று நீங்கள் சொன்னது போல் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் மீண்டும் மக்களுடைய பெருந்திரள் ஒன்று வர வேண்டும். அந்த பெருந்திரளாக திரட்டக்கூடிய சக்தி எந்த எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது என்ற கேள்விதான் எனக்கு முன்னால் வைக்கின்றது. அது முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், இல்லை சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு அனைத்து கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் இன்று மக்களை பெரும் திரளாக திரட்டி ஒரு நாட்டிலே ஒரு பெரிய பிரளயம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவு பண்பும் அதனுடைய சக்தியும் அனைவருக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்திக்கும் இல்லை. தேசிய மக்கள் சக்திக்கும் இல்லை. ஆகவே இதுக்கு என்ன ரீசன் என்று சொன்ன போனால் இந்த காரணத்தினால் நிச்சயமாக குழு ரீதியான போராட்டங்களை நீங்க பாப்பீங்க. அங்கங்க குழு, அவர்களுக்கு ஒரு வேலை, ஒவ்வொரு நாளும் ஏதாவது மீடியாவுக்கு ஏதாவது செய்திகளை கொடுக்க வேண்டும் என்பதால் குழு ரீதியான போராட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் இன்று நீங்கள் சொன்னது போல் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் ஒரு பாரில போராட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும். சாதாரணமாக நாங்கள் கடந்து வந்த பாதையிலே ஒரு சில பிரச்சனைகள் வந்த உடனே பாரியளவு போராட்டங்களை ஜேவிபியாக இருக்கலாம், இல்லை எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்கு இப்போது அங்கு நடக்கின்றது? ஆகவே மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாரிய ரீதியான போராட்டத்துக்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அதே போல் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் பாரிய ரீதியான போராட்டங்களை செய்வதற்கு பண ரீதியான ஆயத்தமும் இல்லை. அவர்களுடைய மன ரீதியான ஒரு ஆயத்தம் அவர்கள் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது, ஒரு நெருக்கடி நிலை தோற்றம் பெறுகிற பொழுதும் இதற்கான வாய்ப்புகள் இல்லையா? நாங்கள் நினைக்கலாம் அப்படி வரலாம் என்று சொல்லி. ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், மக்கள் இன்று அதுக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். இன்று நாளைக்கு போய் நிற்கணும், லைனுக்கு நிற்கணும் என்றால் இன்று போய் லைனுக்கு நிற்பார்கள். ஏனென்றால் அது ஒரு புதுசாக வரும்பொழுது தான் நான் அதை பிரச்சனையாக பார்ப்பேன். மீண்டும் ஒரு கோவிட் வந்துட்டா நீங்கள் என்ன செய்வீங்க?
நீங்கள் தடுமாற மாட்டீங்க, உடனே மாஸ்க் எடுத்து போட்டு நீ போயிட்டே இருப்பீங்க, உங்களோட வேலையில் செய்து கொண்டு இருப்பீங்க. ஏனென்றால் நாங்கள் அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்துச்சுன்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதுக்கு ஒரு எனக்கு ரியாக்ஷன் ஒன்று வரும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவ்வாறு மீண்டும் ஒன்றுக்கு வந்தால் ஓகே வந்துட்டு திருப்பி லைனில் போய் நிற்ப பண்ணுவாங்க, திருப்பி அதே QR கோடுன்னுவாங்க. ஆகவே அந்த QR கோடை நாங்கள் மீண்டும் அதுக்கு பழக்கப்பட்டுருவோம். ஆகவே இந்த வருகின்ற ஆண்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை வந்தால் நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த அளவு மக்கள் மத்தியில் ஒரு பிரளயம் ஏற்படாது. அது அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். ஆகவே பொருளாதார பிரச்சனை வரும், அதில் மாற்றம் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த வருகின்ற டிசம்பர் மாத காலங்களுக்கு பிறகு அதிகூடிய பொருளாதார பிரச்சனை இந்த நாடு சந்திக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய டாலருடைய பெறுமதி கூட இன்று 320 340 கிட்ட நிற்கும் பொழுது அது 385 90க்கு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 2-3 மாத காலங்களில் ஏற்படும். அதற்கு இலகுவாக சொல்லிவிடுவார்கள், வெளிநாட்டில் இடம்பெறுகின்ற இந்த உலகப் போரின் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன, ஆகவே இவற்றை நாங்கள் சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை முன்வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனை மக்களும் ஏற்றுக்கொள்ள சூழல் வந்துடும். அப்படின்னு சொன்னாலும் அதில் காரணம் இல்லாமல் இல்லை இருக்கிறது. அதான் ஆகவே அது ஒரு சந்தர்ப்பம். ஆகவே ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் இதனை சொல்லுகின்றதுக்கு. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இன்னொரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். போன முறை பிரச்சனை வரும்பொழுது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சுகமான காலங்களில் இருந்தார்கள். கோவிட்டை தவிர மற்றவர்களும் சுகமாக இருந்தார்கள். அவர்களும் பிரஷரை கொடுத்தார்கள். இன்று யூரோப்பில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், மிடில் ஈஸ்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், மற்ற நாடுகளில் இருக்கின்ற மக்களும் இலங்கை சார்ந்த மக்களும் பிரச்சனையுள்ள இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக இதனை தூண்ட முயற்சிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களும் பிரச்சனைலாம் இருக்கிறார்கள், பொருளாதார பிரச்சனை இருக்கிறார். அவர்கள் சொல்வார்கள் என்ன, உலகம் முழுக்க பிரச்சனை தான் இருக்கின்றது என்று சொல்லி இது நீத்து போக வைத்து விடுவார்கள். ஆகவே போன காலகட்டத்தில் இந்த அறைகளிலே வரும்பொழுது பல மில்லியன் கணக்கான பணம் வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்தது. ஆனால் இது இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே மக்கள் அந்த இடத்துல இருப்பார்கள் நம்புகின்றேன். IMF-னுடைய 2ஆம் கட்ட கடன் கிடைக்காமல் போனதுக்கு என்ன காரணம், அல்லது தாமதமடைந்ததுக்கு என்ன காரணம்? IMF நான் முதலில் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தை இது கூட நான் சொல்லியிருந்தேன். IMF ஃபண்ட் இலங்கையை பொறுத்தவரை 2 வருடங்களில் 3 வருடம் வரையும் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். மீண்டும் சொல்லுகின்றேன், IMF ஃபண்ட் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு அடுத்த வருடம் கூட கிடைக்காது, இந்த 2ஆம் கட்ட கூட கிடைக்காது. காரணம் ஏன்னு சொன்னால், என்ன ரீசனாக இருக்கும் என்று சொன்னால், அதுக்கான முழுமையான முதலே IMF ஃபண்டினை முழுமையாக தெரிந்தவர்களுக்கு தெரியும், அது கட்டம் கட்டமாகத்தான் வழங்கப்படும். ஆகவே ஆனால் அது முழுமையான ஒரு நிதி பரவலாக்கலாக காணப்பட மாட்டாது. ஆகவே 2ஆம் கட்டத்திலையும் இந்த டிலேயல் கட்டாயம் வரத்தான் போகிறது. தாமதமாகும் என்கிறீர்கள், நிச்சயம் கிடைக்காது என்கிறீர்கள். தாமதமாகும், கணிசமாக தாமதமாகும். ஏனென்றால் IMF இறுதியாக இலங்கையை காப்பாற்ற வேண்டும். அதான் ஏனென்றால் இலங்கையை இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய அந்த வலயத்துக்கு வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கைக்கான அந்த உதவியை வழங்க வேண்டும். ஆனால் இலங்கையை அவர்கள் முழுமையாக டேக் ஓவர் பண்ணி காப்பாற்றி வெளியில் கொண்டு வருகிறார்கள் இல்லை. கிட அந்த பிச்சை போடுவது போல் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த நிதி வளங்களை செய்து கொண்டு வைத்திருப்பார்கள். இதுதான் நடக்க போகிறது. ஆனால் இலங்கைக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை என்றால், மீண்டும் கடனை நாங்கள் மீள செலுத்துகின்ற சூழ்நிலை நாங்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றோம். அவ்வாறு செலுத்துகின்ற சூழ்நிலை வரும் என்று சொன்னால் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆகவே இலங்கை மீண்டும் பணத்தினை அதாவது அமெரிக்காவுக்காக இருக்கலாம், அதே போல உங்களுக்கு தெரியும் சீனாவுடைய கடன்களை மீண்டும் நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வரும் பொழுது இலங்கை மிக வேகமாக பாதிக்கப்படும். இந்த முறை 2ஆம் கட்ட தவணை கிடைக்காமல் தாமதமடைந்து அது பிற்போடப்பட்டமைக்கு காரணம் என்ன? உண்மையில் 2 விஷயம். ஒன்று வந்து இலங்கை IMF கொடுத்த பல்வேறு உங்களுக்கு தெரியுமா கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்களை இலங்கையால் செயற்படுத்த முடியாமல் சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னா இலங்கையில் 2 விடயம். இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் என்பது வந்து வாக்கரசியல். இந்த வாக்கரசியல் என்னும் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய 70% மக்கள் வந்து அவர்கள் நடுத்தர இடத்துக்கு கீழே தான் இருக்கின்றார்கள். அந்த நடுத்தர லெவலுக்கு கீழே இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த கண்டிஷன்களை அவர்கள் மேலே நீங்கள் திணிக்கும் பொழுது, அது வரியாக இருக்கலாம் அல்லது மின்சார கட்டண உயர்வுகளாக இருக்கலாம், அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் விடும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அதிகாரிகள் ஊழல் செய்வார்கள். இப்பொழுது அது ஊழலின் அதி உச்சமான நாடாக இலங்கை மாறிக்கொண்டு வருகின்றது. அது வெளிப்படையாக தெரிய வரும். ஏன்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் ஊழல் பண்ணல, அதை சயின்டிஃபிக் ஊழல்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் ஊழல் பண்ணல, நேரடியாக ஊழல் பண்ணுறீங்க. அவ்வாறு ஊழல் செய்ய அரசியல்வாதிகள் இல்லை, இப்போது அரசியல்வாதிகள் அதிகாரிகள், இந்த அதிகாரிகள் ஊழலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அது வந்து வெளியில் தெரிய வரும். ஆகவே அவ்வாறு வெளியில் தெரிந்தால் உங்களுடைய அந்த கண்டிஷன்களை நீங்கள் மீட் பண்ணல என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆகவே அந்த இடத்தில் IMF-னால் முழுமனத்துடன் உங்களுக்கு இந்த பணத்தினை வழங்க முடியாது. அதற்காகத்தான் ஒரு 16 நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். அதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறியிருக்கிறார்கள்.
அவர்கள் அது வந்து அந்த நிபந்தனைகள் அந்த கண்டிஷன்கள் விதிக்கப்பட்டிருக்கலாம், அதனை செயற்படுத்தப்படணும். செயற்படுத்துவது யார்? அரசியல்வாதிகள் அல்ல, நிர்வாகிகள். அப்ப நிர்வாகத்தினர்கள் அதை செயற்படுத்தும் பொழுது மக்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த முரண் ஒன்று ஏற்படுகிறது. அந்த முரண் என்ன செய்யறது? ஊழலாக மாற்றப்படும். அந்த ஊழல் வெளியில் தெரிய வருகிறது. ஆகவே உடனடியாக தெரிகின்றது என்ன? இந்த 16 நிபந்தனைகளையும் சட்டமாக்கப்பட்டால் கூட இந்த நாட்டினால் ஒழுங்குபடுத்தக்கூடிய கட்டமைப்பு இல்லை. ஆகவே ஒழுங்குபடுத்த கட்டமைப்பு இல்லாத ஒரு நாட்டுக்கு IMF ஃபண்டினை வழங்கினால் உத்தரவாதம், ஃபண்டை விட உத்தரவாதத்தை கொடுத்தால் அந்த மற்ற நாடுகளுக்கும் IMF தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வந்துவிடும். ஆகவே IMF தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழக்க விரும்பாது. ஆகவே இந்த நிபந்தனைகளை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு, அந்த நிர்வாக உட்கட்டமைப்பு இல்லை என்பதுதான் எனது வாதமாக இருக்கின்றது. சரி, இவ்வாறு இருக்கையில் சீனா கடன் மறுசீரமைப்பு செய்யுமா? கம்போடியா போன்ற நாடுகள், சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அது வழங்கி இருக்கிறது. எனவே இலங்கைக்கு செய்தால் ஏனைய நாடுகளுக்கும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பது சீன ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸிம் வங்கியினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அப்படி இருக்கையில் இப்பொழுது அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். நிச்சயமா. காரணம் என்னென்னு சொன்னால் இதில் அரசியல் பின்னணி இருக்கின்றது. கம்போடியா போன்ற நாடுகளை பொறுத்தவரையில், பங்களாதேஷை பொறுத்தவரையில் அவர்கள் காட்டின விடயங்களை விட இலங்கை அமைந்திருக்கின்ற கேந்திர முக்கியத்துவ நிலைமையும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சீனாவை பொறுத்தவரை வந்து இந்து சமுத்திரம் வந்து மிக முக்கியமான பிரதேசமாக இருக்கிறது அந்த அவருடைய பெல்ட் திட்டத்துக்கு அடிப்படையில். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் இன்று சீனா வந்து அதுக்கான ஒரு சமிக்கையை காட்டினாலும் இது அரசியல் ரீதியான சமிக்கையா அல்லது உண்மையான சமிக்கையான்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே இது ஒரு அரசியல் தலைவர்களை காப்பாற்றுவதற்கான சமிக்கையாக கூட இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அந்த சமிக்கையினூடாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக கூட இருக்கலாம். ஆகவே இது முழுமையான ஒரு மாற்றமாக ஏற்படுமா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நிச்சயமாக இலங்கை தன்னுடைய கேந்திர நிலையத்தை மையமாக பயன்படுத்தி தன்னுடைய எல்லா வகையான அனுகூலங்களையும் இந்த அயல் நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் எனது கருத்து. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில் அவர் உள்ளக தேர்தல்களில், நாடாளுமன்ற தேர்தலோ அதிபர் தேர்தலோ போட்டியிட்ட காலப்பகுதிகளில் அவர் மேற்கத்திய ஒரு முகவர் என்பதுதான் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இப்ப மட்டும் இல்லையா? இல்லை, அப்படி அவருடைய செயற்பாட்டில் அண்மை காலமாக தெரியவில்லை. அப்படித்தான் இருப்பார்கள். இல்லை, அதாவது முகவர்கள் வெளிப்படையாக வந்து விட்டார்கள், முகவர்கள் இல்லையே. ஆகவே பொதுவாக ஜனாதிபதியை பொறுத்தவரையில், ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரையில் நாங்கள் மேற்கத்தியத்தினுடைய ஆதரவோடு செயற்படுகின்றார்கள் என்றதை விட அவருடைய செயற்பாடுகள் மேற்கத்திய பாணிகள் தான் இருக்கும். நாங்கள் மக்களுடைய பார்வை இவர் அமெரிக்காவினுடைய அல்லது அவர்களுடைய முகவராக செயற்படுகிறார் அல்லது அவர்களுக்கு வேண்டிய மாதிரி தன்னுடைய ஆட்சி முறை இருக்கும். இடதுசாரி தலைவர்கள் குறிப்பாக பல்வேறு வன்ச போன்றோர் அவ்வாறான ஒரு கருத்தியலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி அண்மை காலமாக பங்கேற்கிற நிகழ்வுகள், மாநாடுகளை பார்த்தால் அனைத்து மேற்கத்திய நாடுகளுடைய அவர்களுடைய செயற்பாடுகள் எதிரானதாக இருக்கிறது. அண்மையில் DW தொலைக்காட்சியினுடைய ஊடகத்தில் அவர் பேசிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அவர் வந்து இந்த நீங்க சொன்ன அத்தனை பேரோட திறமையான இருக்கின்றார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அவரை அவ்வாறு அடையாளப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காகவே அவர் இப்ப செயற்பட ஆரம்பித்து விட்டார். உள்ளூரில் பேசினால் பரவாயில்லை, வெளிநாட்டில் பேசத்தான் வேணும். அப்போ அப்படிதான் அது வந்து செய்தியாக வரும். ஆகவே நிச்சயமாக சொல்கின்றேன், ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீண்ட காலமாக அவரை பற்றி பார்த்திருக்கின்றேன், அவரை பற்றி தெரிந்திருக்கின்றேன். அவருடைய கட்சியில் கூட நான் 2015 நான் தேர்தல் நின்றிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விடயத்தை பற்றி சொல்கின்றேன். அவர் மேற்கத்திய பாணியில் தான் செயற்படுகின்றாரே ஒழிய மேற்கத்தியத்தின் ஆதரவில் செயற்படுகின்றார் என்றது கேள்வியைத்தான் அமைக்கின்றது. இல்லை, எனக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால் சீனாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் இப்போது எடுத்திருக்கிறார். இல்லை என்று நான் சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் என்ன செய்ய வெளிப்படுகின்றார் நான் நம்புகின்றேன். என்னுடைய கருத்தை சொல்கின்றேன். அது என்ன நம்புகின்றேன் என்று சொன்னால் அவர் சீனாவினை காட்டிக்கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை உள்ளுக்கு நகர்த்துகின்றார். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சீனா அவர்கள் ஆதரிப்பார்கள். சீனா வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அதிகூடியமான இடத்தை கொடுக்கும். இல்லை, அவருக்கு மாத்திரமில்லை, எனக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று அவர் ஒரு கபடமான ஒரு நாடகத்தை ஆடுவதற்கு ஆரம்பிக்கின்றார். ஆகவே என்னுடைய ஆள் என்று சொல்ல முடியாது. நான் அவருடைய உங்களுடைய ஆள் அல்ல, சீனாவுடைய ஆள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறார். சீனாவுடைய ஆள் என்று அவர் காட்டிக்கொள்ள என்னுடைய ஆள் இல்லை. ஆகவே சீனாவினுடைய ஆளாக அவர் காட்டுவது இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது வந்து அதைத்தான் சொல்லுகின்றேன், இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் புத்திசாலிகளாக இருந்திருந்தால் அல்லது அவர்கள் பண்ணால் இலங்கையுடைய இந்த கேந்திர முக்கியத்துவத்தை நிலத்தை பயன்படுத்தி அனைத்து நாடுகளிலும் இருந்தும் அனுகூலமான ஒரு செயற்பாடை செய்திருக்கலாம். நான் சொல்லவில்லை எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கணும் சொல்லி, ஆதரவு இருக்குமாறு காட்டிக்கொண்டே அதான் இன்றைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீங்களா, பெரிய நாடுகளை எடுத்துக்கொண்டீர்கள், யார் யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது. அதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனம்.
அதாவது இந்த இன்டர்நேஷனல் பாலிசிஸ் வந்து டிப்ளமேசின்னு சொல்றாங்க. ஏன்னா டிப்ளமேசின்றா சாதுரியமாக செயற்பட வேண்டும். அவ்வாறு சாதுரியமாக செயற்படக்கூடிய அந்த அமைப்பு கனகாலமங்கள்கிட்ட இல்லாமல் போய்விட்டது. ஜிஆருக்கு பிறகு அது இல்லாமலே போய்விட்டது. எல்லாரும் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நாங்கள் இழுபட்டு கொண்டு தெரிஞ்சாங்க. ஆனால் இன்று ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்கிறார் தெரியாமல் எல்லாருமே குழம்புகிட்ட சொல்லி கொண்டு விட்டுட்டார். இவர் சீனாவுடன் இருக்கிறாரா இல்ல அமெரிக்காவுடன் இருக்கிறாரா இல்லையென்றால் வேறு யாரு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றார். அவர் இங்கால வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றார். அவை இப்ப யாரோட அவர் இருக்கிறார் சொல்ல நீங்க சொல்லுங்க பார்த்தால் அப்ப எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணார்? அவை கேள்வியை அவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் நான் இப்ப யாருடன் நான் இருக்கின்றேன் என்பதனை குழப்பி விட்டார். இப்ப இந்த குழப்பினன் காரணத்தினால இதனை இப்பொழுது நான் நம்புகின்றேன், என்னுடைய அறிவின்படி நம்புகின்றேன், அவர் சரியான பாதை நோக்கி நகர்கின்றார். யாருடன் இருக்க வேண்டும் என்றனை மக்களுக்கு காட்டாமலும் அல்லது அந்த குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த சாதுரியமான காய்முக நகர்த்தல்களை மற்ற நாடுகளுடன் செய்கின்றார். அவர் அவ்வாறு செய்தால் மாத்திரம்தான் நீங்க கேட்ட இந்த மறுசீரமைப்பு கடன் மறுசீரமைப்பினை செய்ய முடியுமே ஒழிய இலங்கையால் இந்த கடனை கொடுக்க முடியாது. அல்லது மேற்கத்திய நாடுகள் ரணில் விக்ரமசிங்கே கைவிட்டு விட்டனவா? கனவா சீனாவில் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறாரா? இல்லை சீனாவுடைய பொருளாதாரம் இந்த தெற்காசிய பொருளாதாரம் வளர வேண்டும். விக்ரமசிங்கவை மேற்கத்திய நாடுகள் கைவிட்டாலும் இலங்கையை மேற்கத்திய நாடுகள் கைவிட முடியாது. ஆகவே இலங்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியை தங்கள் கையில் வைத்திருப்பதனை எந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்பொழுதுமே செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் நாளைக்கு சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வந்தால் அவரையும் தன்னை கையில் வைத்துக்கிட்டு தான் முயற்சிப்பார்கள். ஆகவே இங்கு அந்த நாடுகளை பொறுத்தவரையில் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. சீனா மாத்திரம்தான் அதை பிளவிட்டது. தனிப்பட்ட ரீதியான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்த முயற்சித்தது. சீனாவும் இப்போ வந்து அலர்ட் ஆகிவிட்டது. சீனாவும் இப்போ என்ன செய்கின்றது? இலங்கையை தான் கவனிக்கின்றதை ஒழிய நாடு தனிப்பட்ட நபர்களை கவனிப்பதில்லை என்பது தெளிவாகின்றது. ஆகவே நிச்சயமாக சொல்கின்றேன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைவிட்டார் என்ற விடயம் அங்கு இல்லை. இலங்கையை கைவிடுவதற்கு எந்த நாடுகளும் தயாரில்லை. ஆகவே இதனை புரிந்து கொண்ட தலைவர் ஒருவர், அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், வேறு யாருமாக இருக்கலாம், இதனை சரிவர அவர்கள் காய் நகர்த்தினார்கள் என்றால் இலங்கையுடைய பல பிரச்சனைகளுக்கு இலங்கை நிச்சயம் தீர்வு கொடுக்க முடியும். ஆகவே புத்திசாலித்தனமான ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தேவை என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். அவர் புத்திசாலித்தனமான தலைவரா? அவர் புத்திசாலி தலைவரா என்பதுதான் இப்ப நாங்களே குழம்பி போயிருக்கிறோமே. அவ எங்களை ஒருவர் குழப்புறார் என்றால் அவர் புத்திசாலியா இருக்கிறார் அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன அர்த்தம் இல்லை, அவர் தெளிவாக எங்களை குழப்புகின்றார் என்றால் அவர் புத்திசாலி என்று அர்த்தமா விளங்கும். அப்படியானால் இந்தியாவையும் குழப்பி விட்டாரோ? நிச்சயமாக குழப்பிட்டார். ஏனென்றால் இன்று இந்தியாவுக்கு வந்து வடக்கில் தாங்கள் கை வைக்கின்றதா இல்லை கிழக்கின்ற கை வைக்கின்றதா தேவையில்லாம். இப்போ முதல்ல உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியா பொறுத்தவரை கிழக்கு அவர்கள் மிக முக்கியமாக இருந்தது ஒரு காலத்தில். இன்று வடக்கு முக்கியமா இல்லை கிழக்கு முக்கியமான ஒரு கேள்வியை அவர்களுக்கு மத்தியிலேயே குழப்பி விட்டுட்டார். ஆகவே அது ஒரு பெரிய வெற்றி என்று சொல்ல இன்றைக்கு நோத்தை நோக்கி அவர்கள் நகர்கின்றார்கள், கிழக்கு விட்டுட்டார்கள். ஆகவே அவர்கள் அதே சந்தர்ப்பத்தில் கிழக்கு துறைமுகத்தை என்ன செய்கின்ற கேள்வி அவர்களுக்கு வருகின்றது. ஆகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். 13 பற்றி பேசினார், ஆக என்றால் ஓஹோ என்றார், சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினார், கடைசியில் அது பற்றிய கருத்தாடலும் இல்லை. அதே தான் இன்னும் சொல்கிறேன். 13 பேசி உள்ளூர் அரசியல்வாதிகளை குழப்பி விட்டார். இன்று உங்களுக்கு தெரியும், 13 பேசி விட்டுடன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அந்த 13 நோக்கி ஓடினார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்கருடைய அரசியல் தந்திரமே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவது. அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை சரியாக கொண்டு போய் சேர்த்தது. தான் என்ன நினைக்கிறாரோ அவற்றை நோக்கி நகர்த்துவது. ஆகவே இது இந்த நாட்டுக்கு கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, கெட்டது கிடைக்குமானதை தவிர்த்து யாராவது ஒரு ஆள் இந்த நாட்டினை, நான் ஒரு விடயத்தை மாத்திரம் அவரிடம் நான் விரும்பினேன், எல்லோருமே மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட இந்த நாட்டை பொறுப்பெடுக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, மஹிந்த ராஜபக்ச தரப்பில் கூட அதை மாட்டேன் என்று சொல்லி ஓடின பிறகு அனைவரும் வெளியில் நிற்கும் பொழுது அவர் தனியே தான் வந்து அதனை எடுப்பேன் என்று சொன்னது ஒரு மிக முக்கியமான விடயம். அது மட்டுமல்ல, எடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு எடுத்து இன்று மீண்டும் இந்த நாடை மீண்டும் உருவாக்கணும் என்றால் 2-3 வருஷம் ஆகும் என்று சொன்னால் கூட இன்று மக்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு வந்துட்டார் என்றால் நிச்சயமாக அவர் ஏதோ செய்ய முற்படுகின்றார் நான் நம்புகின்றேன். அதே சந்தர்ப்பத்தில் அவரிடம் இருந்து உண்மையான ஒரு அரசியலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது ஒரு கேள்விதான். நீங்கள் இப்படி பேசினால் நீங்கள் ரணிலுடைய ஆள் என்று தான் நான் நினைப்பேன். அதான் பிரச்சனை. அவர் வந்து சரியாக உங்களை குழப்பிவிட்டார். ஆகவே சிறப்பாக பார்த்தீங்களா, இன்னைக்கு அவரை பற்றி நாங்கள் பேசும் பொழுது மற்றவரையும் குழப்பக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையில் அந்த ரணிலுடைய அரசியலை பொறுத்தவரை நான் நேரடியாக அவருடைய அரசியலை வெறுக்கின்ற ஒருவர், அது நான் நேர்மையாக பல இடங்களில் பதிவு செய்கின்றேன். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை
கற்ற சமூகமாக இருக்கக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள் நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய இந்த குழப்பமான ஒரு சூழ்ச்சியான இந்த முயற்சி எங்களுக்கு மிக பாரிய பிரச்சனை விளங்கிக் கொள்ளணும். உள்ளூர் பிரச்சனை அல்ல, வெளிநாட்டு பிரச்சனை. அதாவது வெளிநாடு கடன் பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு சாதுரியமான ஒரு காய் நகர்த்தலை அவர் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அவர் அமெரிக்கனுடைய ஆளாக முழுமையாக காட்டவும் கூடாது, சைனாவுடைய ஆளாக முழுமையாக காட்டவும் கூடாது, இந்தியனுடைய ஆளாக காட்டக்கூடாது. அவை 3 பேருக்கு நான் தேவை என்ற ஒரு செயற்பாட்டை காட்டுவதன் ஊடாக மாத்திரம்தான் அவர் இந்த காய் நகர்த்தலை செய்ய முடியும். ஏனென்றால் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடங்களே இந்த கடன் தான். ஆகவே இந்த கடனை அவர் உடைக்க வேண்டும் என்றால் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் என்று யோசித்தார். அது முடியாது என்று தெரிந்துவிட்டது. ஆகவே அவ்வாறு பெற முயற்சித்தால் தான் வெளியேற்றப்படுவேன் என்று தெரிந்துவிட்டது. ஆகவே அதனை விட்டுவிட்டு இப்போ என்ன செய்ய பார்க்கின்றார் என்று சொன்னால் இந்த தலைவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கிடம் காய் நகர்த்தி இதனை இந்த கடன் பிரச்சனையில் இருந்து வெளியில் வருவதற்கு முயற்சிக்கின்றார். ஆகவே இந்த முயற்சி சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். DW தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியது. பல விமர்சனங்களையும் சந்தித்திருந்தது. அதனத்தில் பாராட்டுகளும் குவிந்திருந்தது சமூக வலைத்தளத்தில். அது காரணம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள், அதாவது தமிழர்கள், முஸ்லிம்கள், நாங்கள் எல்லோரும் பார்ப்போம், அதை ஒரு பிழையாக பார்ப்போம். அவர் சரியாக அடித்து விட்டார் சிங்களவர்கள் மத்தியில். சிங்களவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய தலைவர் திருப்பி காய்ச்சிட்டாரா என்ற அந்த ஒரு வீரத்தை அவர் கொடுத்துட்டார். ஒரு முறை ஒவ்வொரு தலைவர்கள் இப்படியான ஒரு கில்மா வேலையில் பண்ணுவார்கள். அந்தந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய அப்படிப்பட்டவர் இல்லை. கடந்த காலையில் இப்பொழுது அவர் கற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்ல முடியும். அவருக்கு ஒரு கில்மா விஷயங்களை செய்தால் வேற வழி இல்லை. ஏனென்றால் அந்த வழியில் பல இன்று உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ வந்து போர் முடிஞ்சு விழுந்து கும்பிட்டு ஒரு கில்மா பண்ணினார். அதே மாதிரி பலர் உதாரணம் சொல்லலாம். அவ்வாறு உதாரணம் சொல்லக்கூடிய சின்ன அரசியல்வாதிகள் கூட, கொழும்பு சார்ந்த சின்ன அரசியல்வாதிகள் கூட அப்படி செய்திருக்கிறார்கள். தண்ணி எடுத்து ஊற்றுவார்கள், அப்படி செய்வார்கள். அப்படி செய்தவுடனே என்னப்பார்கள், ஓகே இவர்கள் எல்லாம் தமிழர்கள் எங்களோட மக்களுக்காக எங்கள் இனத்துக்காக நிற்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். அதே மாதிரி எங்கள் வடகிழக்கு அரசியல்வாதிகள் பல கில்மா டெய்லி பண்ணுவார்கள், புது கில்மா வேலைகள். அவர்கள் செய்த கில்மா வேலைகளை விட இவர் ஒரு அதில் என்ன செய்விட்டார் என்றால் அவர்களுக்கு நேரடியாக நான் உங்களை எதிர்க்கிறேன், நீங்கள் வந்து கீழ்த்தரமான இதாக பேசுகிறீர்கள், கீழ்த்தர அரசியலை பண்ணுங்கள், நாங்கள் செகண்ட் ஜெனரேஷனா செகண்ட் கம்யூனிட்டியா என்ற மாதிரி கேட்டுடனே சிங்களவர்களுக்கு மத்தியில் பாருங்க என்னுடைய தலைவர் பேசிட்டாரு அப்படி ஒரு எண்ணப்பாட்டை உருவாக்கலாம். இது அவர் போட்டு பார்த்து அவர் உங்களுக்கு தெரியுமா, அவர் சரியா போடல, டைமிங் பிழைச்சிட்டு. ஆனால் இருந்தாலும் என்னென்ன அவர் அது பழகி அது என்னன்னு சொன்னால் அந்த போட வேண்டிய டைம் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அந்த டைம்ல போட அந்த நேர்காணலில் நேரம் இருந்ததா அல்லது இந்த டைம்ல போட தேவையில்லை, இன்னும் ஒரு காலம் கிடக்கு. அப்போ ஆகவே இன்னும் கொஞ்சம் கொந்தளிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்த பிறகு இந்த மாதிரி கில்மாக்களை அவர் செய்யலாம். ஆகவே அது வந்து அவருக்கு சார்பாக இருக்கும். அவர் கொஞ்சம் முந்திட்டார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த கில்மா எல்லாம் நிச்சயமாக சிங்களவர் மத்தியில் வந்து ஈடுபடும். ஆகவே இந்த விஷயங்களை அவர் செய்ய முற்படுகின்றார். உண்மையிலேயே நீங்கள் அது தேர்தல் வந்தால் தான் நீங்கள் சொல்வது தேர்தல் தான் வராது என்று சொல்கிறீர்கள். எனக்கு அவர் தேர்தல் வராமல் இருப்பதற்கான வேலையை செய்கிறார். இவர் இருக்கட்டும் பரவாயில்லை என்று மக்கள் நினைக்க அவர் சரியாக செய்திருக்கிறார். அது வந்து எப்போ என்று சொன்னால் தேர்தல் கிட்ட வரைக்கும் தான் மக்கள் நினைக்க. இப்போ தேர்தல் பற்றி மக்கள் நினைக்கவில்லை. இப்போ அரசியல்வாதிகள் நிற்கிறார்கள். மக்கள் எப்போ அது தேர்தலை பற்றி சூடாக கதைக்கிறார்களோ அன்றைக்கு இதை பற்றி கதைத்தார்கள். இவர் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு முடிவில் மக்கள் இருக்க வேண்டும். அது எப்போ சொன்னா தேர்தல் கிட்டத்தான். அப்ப தேர்தல் முறை மாற்றம் செய்ய போகிறார்கள். நாடாளுமன்றத்தில் வருகிறது, சரி இவர் இருந்தால் பரவாயில்லை, இவர் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு அப்படி பிரதமராகவும் வரப்போகிறார் பொழுது அந்த எதிர்ப்புகள் வராமல் இருப்பதற்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் என்னுடைய அடிப்படையில் யோசிக்கிறேன், அவர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்திருக்கலாம். ஆனால் அவர் இப்போ அதை செய்துட்டார். ஆனால் ஒரு விடயத்தை அதில் நீங்கள் கவனிக்க வேணும். உண்மையிலேயே மேற்குலகம் வந்து இலங்கையை பொருந்த நாடுகள் வந்து செகண்ட் தரம் தான். இது இல்லைன்னு யார் சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளவு பேசுகின்ற மக்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வேலைக்கு போறோம்னு சொல்லுவாங்க மிடில் ஈஸ்டுக்கு. இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கூட எங்களை செகண்ட் தரமா தான் பார்க்கும். நிச்சயமா நாங்கள் எல்லாரும் இங்க முஸ்லீம்கள் சொல்லலாம் நாங்க. ஆனா அங்க போயிட்டு அங்க முஸ்லீம்கள் நாங்க போய் கேட்டா அவங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆகவே நாங்கள் இங்க எங்க அரபு நாடு அரபு எங்களை பார்க்கும் என்றால் அந்த நாட்டுல போய் நீங்க நின்றீங்க என்றால் நிச்சயமாக உங்களை பார்த்தவங்க சிரிப்பாங்க. அப்ப ஆகவே உங்களை பொறுத்தவரை எல்லோரை பொறுத்தவரை எங்களை மேற்குலகம் மாத்திரமல்ல மற்ற நாடுகளும் இன்னுமே அங்கீகரிக்கவில்லை என்பதுதான். ஒரு அங்கீகாரம் இருந்த காலம் இருந்தது, இப்ப அது அங்கீகாரம் இல்லாம போய்விட்டது. இதுக்கு இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு நீங்கள் அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், ஒரு சமூக பிரச்சனையாக சொல்லுகின்றேன், அதையும் பதிவு செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 70ஆம் ஆண்டுகளுக்கு முதலில் இலங்கைக்கு இருந்த பெயர் இன்று அது இல்லாமலே போய்விட்டது. ஏன் என்று சொன்னால் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலாத்துறை மக்கள் கூட சுற்றுலாத்துறைகள் இன்றைக்கு பார்த்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை ஒரு கள்ள நாடு, இலங்கை மக்கள் வந்து ஒரு களவெடுக்கக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள் என்ற ஒரு பெயர்களை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
ஏனென்றால் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக ஆசைப்படுவர்களாகவும் சில விடயங்களை ஏமாற்றுவதனூடாக செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே சமூக ரீதியாக இந்த மாற்றங்கள் ஏற்படுவதனால் அந்த நாடுகளும் எங்களை ஒரு இரண்டாம் தர மக்களாக பார்க்கக்கூடிய அளவு அதிகரித்துக் கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே நேரத்தில் மேற்குலகம் எங்களை எப்போதும் இரண்டாம் தரமாக தான் பார்க்கின்றது என்பதனை ஏற்றுக்கொண்டவர்கள். நான் பல நாடுகளுக்கு நான் செல்லுகின்றேன் வருகின்றேன் அடிப்படையில் சொல்கின்றேன். இலங்கை என்று சொன்னால் இலங்கை பாஸ்போர்ட்டை கண்டாலே அவர்கள் எங்களை தனியை நிறுத்திவிட்டு தான் கலைப்பார்கள். ஆகவே நிச்சயம் நீங்கள் எவ்வளவு பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு கற்றவராக இருக்கலாம், அதெல்லாம் முக்கியமல்ல. எங்களுடைய பாஸ்போர்ட்டை கண்டாலே அவர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அவர் சொன்ன கருத்து சரி. ஆகவே அதனை இங்கே ஏற்று சில பேர் வந்து அவர் அவசரப்பட்டுட்டார், அவர் பேசின இடம் பிள்ளை. இப்போ நானும் மீண்டும் சொல்கிறேன், அவர் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன கருத்தும் சரி, அவர் அதை சொல்ல வேண்டிய இந்த கில்மாவும் தேவைப்படுகின்றது. அந்த கில்மாவை அவர் அந்த டைமில் செய்திருந்தால், கொஞ்சம் லேட் பண்ணி செய்திருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நம்புறேன். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் சரியா? உண்மையிலேயே அந்த இடத்துல நான் விசாரணை தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டில் அது வந்து அவர் வந்து சிங்கள அரசியல்வாதிகளை, சிங்கள மக்களை சமாதானப்படுத்துவதற்காக கூறிய கருத்தாகத்தான் பார்க்கின்றேன். சிங்கள மக்களுக்குள் கிறிஸ்தவர்கள் அடங்க மாட்டார்கள். அவர்கள் பெரும்பான்மையினை யோசிக்கின்றார். பௌத்தர்கள் பெரும்பான்மைகள் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களுடைய சாதாரண பௌத்தர்களுக்கும் அதுக்கு என்ன அது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அவர்கள் இப்பொழுது அவர் சொல்லிவிட்டார் இனவாதிகள் இதனோடு சம்பந்தப்பட்ட, அதாவது பௌத்தர்கள் அவர்கள் ஒரு சிறு பிரிவினர் தானே? இல்லை அப்படி சொல்ல முடியாது. இலங்கையில் நான் மீண்டும் சொல்கின்றேன், பதிவு உங்களுக்கு செய்கின்றேன், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைவருமே இனவாதிகள் தான். அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களுக்கு இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பெரும்பான்மையான இனவாதிகள் தான். சிறுபான்மை தான் இந்த சமூகத்தில் எல்லாம் ஒன்றா வாழணும் ஆசைப்படுறவர்கள். மற்றவை எல்லோரும் இனவாதிகள் தான். சும்மா வெளியின் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் சாதாரணாக்கள். ஆனால் மற்றபடி அத்தனை பேருமே இனவாதிகள் தான். தங்களுடைய இனங்கள் சார்பாக அதிகமான ஈடுபாடுகள். ஆகவே இலங்கையில் இனவாதிகள் என்று சொல்வது மட்டும் நான் சொல்வேன் 70% மக்களும் இனவாதிகள் தான். அவர்கள் 70% தட்டியிருக்கிறார். இதில் என்ன விடயம் என்று சொன்னால், அவர் ஏன் அதை முயற்சிக்கின்றார் என்றால், ஒருவேளை இதுக்கு ஓமண்டு விட்டால் காணாமல் போனவர்கள், அடுத்தது அங்கு 40,000 கொலை செய்யப்பட்ட தமிழர்களை நோக்கிய அந்த பிரச்சனையும் சர்வதேச மட்டத்துக்கு போய்விடும். ஆகவே அது தன்னையும் பாதிக்கலாம், எல்லோரையும் பாதிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் இந்த கருத்தை முன்வைக்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வெளிநாடுகள் கூட இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுயாதீனமான விசாரணை தேவை. அந்த சுயாதீனமான விசாரணை வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மையான விசாரணை செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் ஒரு அறிக்கைகள் செய்கிறீர்கள், அந்த அறிக்கைகளை வந்து ஜனாதிபதிக்கு நீங்கள் வந்து வழங்குகிறீர்கள், அது பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அதில் வெளிப்படை இல்லை. வெளிப்படை இல்லாததனால் தானே அப்படியான ஒன்று கோரிக்கை முன்வைக்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கைகளை நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், இது வெளிப்படையாக செய்தாலே காணும். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டாம் என்று சொன்னால் வெளிப்படைக்கு வாங்க. இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இதுதான் வேணும்னு நான் கேட்க வரையில்லை. ஓகே, வெளிநாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ நாங்கள் அமெரிக்கா வந்து இன்னொரு நாட்டை கூப்பிடாது, அதே மாதிரி ஜெர்மன் வந்து இன்னொரு நாட்டை கூப்பிடாது. மத்தியஸ்தம் இருக்கலாம், ஆனால் விசாரணை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படைத்தன்மைக்கு நாங்கள் என்னத்தை கேட்கணும் என்று சொன்னால், வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதை வெளிநாடுகள் உறுதிப்படுத்தப்படும், UN உறுதிப்படுத்த வேண்டும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து வெளிப்படைத்தன்மைக்கு வேற வழியில் வர வேண்டும். அதுக்கான அவர்கள் அதனை கட்டமைக்க வேண்டும். அவர்கள் வந்து எங்களுக்கு அவர்கள் வந்து நீதிமன்றம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன நாங்கள் அவ்வாறு விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நேரடியாக வந்து இங்கு வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதி கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். அதனை அவர்கள் ஒரு பார்வையாளர்களாக அல்லது மத்தியஸ்தம் செய்வர்களாக இருப்பதில் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இதனை அவர்கள் யாருமே கேட்பதில்லை. நாங்கள் என்ன சொல்கின்றோம், வெளிநாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமென்றோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படைத்தன்மை இங்கே வேணுமென்றோம். நான் என்ன கேட்கிறேன்னா, வெளிப்படைத்தன்மையை இங்கு கொண்டு வருகின்ற கட்டமைப்பினை நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் உருவாக்குங்க. சும்மா அறிக்கையை வச்சுக்கொண்டு இதுதான் சொல்ல வேண்டாம். அந்த கட்டமைப்பு என்ன, அந்த கட்டமைப்பு இங்கே வேலை செய்யுமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு போர் நடந்து விட்டால் உங்களோட கட்டமைப்பு வருது தானே. இன்னைக்கு இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் போர் நடக்குது, உடனடியாக UN கட்டமைப்புன்னு உள்ள போகுது. அப்போ அந்த கட்டமைப்பு இங்கே இங்கே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வந்து இங்கே இருக்க ஸ்ரீலங்கன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நடக்கட்டும். ஆனால் அதனை மத்தியஸ்தம் பார்க்கக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கா? அந்த கட்டமைப்பினை உருவாக்காமல் நாங்கள் அவர்கள் வருவார்கள் என்று கேட்பதெல்லாம் அரசியல் நாடகம். வர முடியாது. ஏனென்றால் அந்த நாடுகள் இந்த நாட்டுகளை வந்துட்டாலே மற்ற நாடுகளும் இதை கேள்வி கேட்கும். அமெரிக்கா உன்னட்டை நான் வர வேண்டும் கேட்கும். அப்போ அந்த நாடுகளும் வராது. இதில் எங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்களும் கிடைக்கும் என்று கதமாயிட்டா இது. அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை வராதுன்ற விடயத்தை தெரிந்து கொண்டே நாங்கள் சொல்லுவோம் என்ன வரணும், அரசியலுக்காக பயன்படுத்துகிற விடயம். ஆகவே எது உண்மையோ அதனை நாங்கள் பேச வேண்டும்.
இதே நேரத்தில் இப்போது இனவாத ரீதியான பிரச்சனைகள் மேலெழ தூங்கி இருக்குது. குறிப்பாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி, அதுவும் இந்து பௌத்த என்ற அடிப்படையில் ஒரு சில செயற்பாடுகள் இருக்கின்றன. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய விடயங்கள் வந்தோடு மீண்டும் முஸ்லிம்களை குழப்புகிற ஒரு நடவடிக்கை, அவர்களுடைய தீவிரவாத செயற்பாடுகள் தான் இதற்கு காரணம், இதை வேறு யாரும் காரணம் அல்ல என்கிற ஒரு மனோநிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுப்பது. இதனை நீங்கள் ஒரு அரசியல் செயற்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே இது ஒரு கவலைக்கான விடயம் மீண்டும் ஆரம்பிக்கின்றது. இது நான் ஏற்கனவே சொன்னதோட கருத்தோட சமதாக இருக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய பல மக்கள், 70% மக்கள் உள்ளகத்திலேயே அவர்கள் இனவாதத்தை வைத்திருப்பவர்கள், மதவாதத்தை வைத்திருப்பவர்கள். ஆகவே அவர்கள் அந்த 70% மக்களையும் இலகுவாக தூண்டிவிடலாம் என்ற கருத்து அரசியல் மட்டத்தில் காணப்படுகின்றது. ஆகவே எதையுமே ஈஸியாக கொளுத்தி போட்டு நாங்கள் கற்பூரம் மாறி, இப்போ மதத்தினை இனத்தை விட மதத்தை தூண்டிவிட்டா அது கற்பூரமாக வெடிச்சிடும். அவை இனம் கூட அடங்கி போயிடும். இப்போ ஒரு தமிழர் என்று சொல்றதை விட, அல்லது நாங்கள் சிங்களவர் என்று சொல்ல விட, முஸ்லீம் என்று சொல்றதை விட, இஸ்லாமியர், இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்கள் என்று சொல்லும் பொழுது அது அதிகூடியமான ஒரு பவரை குழுவாக்கும். ஏன்னால் நம்பிக்கையோடு சார்ந்தது. இனம் பிறப்பால் வருவது. இது நம்பிக்கையுடன் சார்ந்த ஒரு நம்பிக்கை மேலே கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த நம்பிக்கை மேலே ஒரு கை வைத்துட்டார்கள் என்ற கோபம் வரும். இப்போ நீங்கள் ஆனா உங்களை ஆனா இல்லை பொண்ணுன்னு சொன்னால் கூட பேசாமல் இருந்துருவோம். அது நம்பிக்கை இல்லை, நான் பிறந்ததான். ஆனால் இதுவே நாங்கள் என்னுடைய நம்பிக்கை ஒன்றில் ஒரு ஆள் கை வைத்துட்டாருன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை மேலே கோபம் வரும். அப்போ இப்போ உதாரணம் சொல்லுங்கள், நீங்கள் அப்பான்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இவரை அப்பான்னு நம்புறீங்க. ஒரு ஆள் உங்களோட அப்பா பற்றி உங்களுக்கு கேவலமாக காய்ச்சிட்டா உங்களுக்கு என்ன செய்யும்? கோபம் வர ஆரம்பித்து விடும். ஏன்னா அது நம்பிக்கை நீங்கள் கை வச்சுட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மக்களுக்கு இனத்தை விட மதன் மேல் அதிகூடியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு கற்பூரம் போன்றது. இதனை எங்கள் இலங்கையை பொறுத்த மக்கள் அதிகூடமாக வைத்திருக்கிறார்கள். பௌத்தர்களும் அதிகமாக இருக்கிறார்கள், அதாவது அந்த மதவாதிகளாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் மதவாதிகள் இருக்கிறார்கள், இந்துக்களும் மதவாதிகளாக இருக்கிறார்கள், கிறிஸ்டியனும் மதவாதிகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன நடக்கும்? இதை கற்பூரத்தை இந்த இடத்துல கொளுத்தி போட்டால் தான் இங்கே குழப்பங்கள் ஏற்படும். இதனை அறிந்து கொண்ட அரசியல்வாதிகள், வெளியில் இருந்து கொண்ட மனிப்புலேட்டர்ஸ் சொல்லப்படுகின்றவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த கொளுத்தி போட்டுட்டார்கள். ஆகவே இது சமூக பிரச்சனை இல்லை என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சமூக ரீதியான பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் அவர்கள், நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை மீண்டும் ஆரம்பத்தை சொல்கிறேன், நான் இந்து என்று சொல்வதில் நான் என்னவா இருப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்துக்கள் மாத்திரம் என்று சொல்வதில் நான் உடன்பாடு கிடையாது. ஆகவே நான் இந்து என்று சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அது நான் பிறந்த மதம், நான் நம்புகின்ற மதம் இந்து மதம், அதில் நான் நம்புகிறேன். ஆனால் என்னுடைய மதம் மாத்திரம்தான் என்று சொன்னால் நான் அதுக்கு எதிரானவன். ஸோ இது நான் தெளிவாக பதிவு செய்கின்றேன். ஆகவே நிச்சயமாக இந்த இடத்தில் தான் மக்கள் பிளவிடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தை பெருமையாக பேசுவது தப்பே கிடையாது. ஆனால் தங்களுடைய மதம் மாத்திரம்தான் சொல்ல முயற்சிக்கிறார்களே, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப மக்களுடைய பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை. அங்கே புத்தர் சிலை வைக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல இதைத்தான் அவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். நான் இருக்க சொன்ன மாதிரி கற்பூரம் போடுறது. ஆகவே என்ன செய்கிறார்கள், இதனை குழப்புறதுக்கு நீங்க இப்ப மத ரீதியாக இன ரீதியான பிரச்சனை கொண்டு வர முடியாது. ஏனால் மக்கள் அடங்கி விட்டார்கள். அதை பற்றி அவர்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். இப்ப தமிழர்கள் முஸ்லீம்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க பெருசா வரமாட்டார்கள். சிங்களவர்கள் தமிழர்கள் அவளுக்கு வரமாட்டார். ஆனா பௌத்தர்கள், அப்ப கற்பூரம் போன்ற விடயத்தை முதல்ல அவர்கள் தெரியாமல் மத இன ரீதியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு விளங்கிட்டு என்ன சொன்னால், இனத்தை விட ஈஸியாக உடைக்கலாம் மதம். ஆகவே மதத்தை வைத்து வைக்கணும் என்றால் சிலை தூக்கி வைக்க வேண்டியதான். இப்ப அந்த சிலையை வைக்கிறதுல நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் தமிழ் அரசியல்வாதிகளை நோக்கி அதை கேள்வி கேட்கிறேன். ஒரு பௌத்த விகார கட்டி முடியும் வரை நீங்க என்ன செய்வீங்க? பார்த்துருக்கீங்க. அப்ப கட்டி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன, இவ்வளவு உடைக்க மாட்டான், அப்ப பிரச்சனையை கொடுப்பான். நான் சொல்றேன், அதாவது எங்களுடைய அரசியல்வாதிகள் எப்படி செயற்படுவார்கள்னா, ஒன்று நடக்காதுன்னு தெரிஞ்சிட்டால் அதை தூக்கி சொன்னிப்பார்கள். ஏன்னா தெரியும் நடக்காது. இப்ப காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது, அதை தூக்கி சொன்னே இருப்பார்கள். அதே போல இந்த நான் சொன்னேன், அதற்காக அவற்றை பேசாமலும் இருக்க முடியாது. பேசலாம், அதை அரசியலாக்க கூடாது. நீங்க பேசுவதற்கு அரசியல்வாதிகள் பேசுகிற பொழுது அரசியலாகத்தானே போகும். இல்லை, அதாவது உதாரணம் சொல்லுங்களேன், நீங்க ஒரு விடயத்தை நீங்கள் தெரிவிப்பதில் மக்கள் மக்களை கொண்டு சேர்க்கிறதுல பிரச்சனையே இல்லை. அதை வைத்து நான் அரசியல் பண்ண போறேன் என்பதுதான் பிரச்சனையாகின்றது. நீங்கள் இதனை வைத்து தான் அரசியல் பண்ண போறோம்னா நீங்க அரசியல்வாதியா வந்துடும், என்ன செய்யணும், அதை தீர்க்க வேணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகளும் மீண்டும் மீண்டும் அரசியல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க அதை வைத்து அரசியல் பண்ணிட்டீர்கள், உங்களை மக்கள் தெரிவு செய்தாங்க, நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கு பிறகு அது பிரச்சனை தீர்க்க வேண்டும். அப்ப நீங்க அதனை அரசியலுடைய வெப்பனாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள், தீர்க்க மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அரசியல் கருத்து சொல்வது வேற, அரசியல் சமூக கருத்து சொல்வது வேற. ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை அரசியலாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால், உங்களை அதுக்காக மக்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டால் உங்களுடைய முதலாள கடமை என்ன, அதை செய்யணும், இல்லைன்னா விலகி போயிடணும். எனக்கு செய்ய முடியாது.
ஏதாவது ஒரு அரசியல்வாதி, அது தமிழா முஸ்லீமா எடுத்துக்கலாம், ஒரு தன்னுடைய பிரச்சனைக்காக வெளியில் உள்ளே வந்துவிட்டு இதனை நான் செய்ய முடியவில்லை என்று சொல்லி விலகி சென்றிருக்கிறாரா? இல்லை. அப்பொழுது விளங்கி கொள்ளுங்கள். ஆகவே அரசியல்வாதிகளுடைய செயற்பாடு என்ன? அவர்கள் ஒரு விடயத்தை செய்ய முடியாத விடயத்தை தூக்கி வைத்து அரசியல் பண்ணுவார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும், மக்கள் இதை இனம் காண வேண்டும். ஆகவே ஒருவர் ஏதோ ஒன்று விஷயத்தை தூக்கி அரசியல் பண்ண போறார் என்றால் இது அவரால் செய்ய முடியாது, அதை தூக்கி அரசியல் பண்றார். சரி, நன்றி கலாநிதி ஜனகன் அவர்களே. மிக நீண்ட நேரமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் சில விடயங்களை பேச முடியுமா இருந்திருக்கும். இருந்த போதிலும் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நன்றி, நீங்கள் நிகழ்ச்சி அடைந்து கொண்டு. நன்றி. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியை தொடர் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.